அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்மளோட அநேகமான பாடசாலைகளில் ஓஎல் ரிசல்ட்ஸ் வெளியான டைமாக இருக்கி நிறைய பிள்ளைகள் இந்த ஒரு ஓஎல் பரீட்சையில் நிறைய பாஸ் பண்ணி நிறைய பேர்கள் எடுத்திருக்காங்க. சந்தோஷம். அந்த வகையில் நிறைய பாடசாலைகளில் பின்தங்கிய நிலையிலையும் பாடசாலை கல்வி மட்டும் காணப்படுது. இதில் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த பரீட்சையில் பெறுகளில் பின்னடைவாக இருக்கின்ற மாணவர்களும் சில மன ரீதியான உளைச்சலுக்குள்ளே ஆகக்கூடிய நிலவரமும் இருக்கி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் எடுத்துட்ட முயற்சிக்கும் காரணமாகத்தான் உங்களோட இந்த மார்க்ஸுகள் ஒரு பெறுகள் வந்துருக்கு. அந்த வகையில் உங்களோட கல்வியில் நீங்கள் எந்த அளவு கவனம் செலுத்தி அதை படித்து வந்தீங்களோ அந்த அளவுக்குரிய ஒரு பெறு தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சீங்களோ அந்த அளவுக்கான பெறுகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். மன உளைச்சல் அடையாளங்க என்ன காரணம்னு சொன்னால், இதை விட மாணவர்கள் மன உளைச்சல் படுறது பக்கம் இருந்தாலும் இதை விட மாணவர்களை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தாய் தகப்பன் இந்த மனநிலைமை அதை விட ஒரு பரிதாபமான நிலையிலையும் காணப்படுகிறது. எதாமல் அவங்களோட கால் பண்ணி உங்களோட மகள் எப்படி படித்தா, அவங்களோட மகன் எப்படி படித்தான்னு விசாரிக்கும்போது அவங்களும் சரியான பெறுகள் தன்னை பிள்ளைகள் எடுக்கலை என்று அவங்களுக்கும் ஒரு கவலையான ஒரு நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கி சொல்லிக்கொள்ள இயலாமல் அவங்களும் கொஞ்சம் என்ன செய்கிற அல்ஹம்துலில்லாஹ்னு போட்டு போயிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் தாய் தகப்பன் எல்லோரும் கஷ்டமான தொழில்கள் இருக்கும். நிறைய பேர் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்போ பொருளாதார நெருக்கடி மத்தியில் உங்களுக்கான படிப்பு செலவு, உங்களுக்கான கல்விக்குரிய அனைத்து செலவுகளையும் செலவழித்து நீங்கள் நல்ல ஒரு பெறுகளை எடுக்கலைன்னு சொன்னால் அந்த தாய் தகப்பனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அதுபோல் நீங்கள் தாய் தகப்பன்ற எண்ணங்களை கவனத்தில் கொண்டு அவங்க கஷ்டங்களை மனதில் நிலைநிறுத்தி நீங்கள் உங்களை படிப்பில் மென்மேலும் கவனம் செலுத்துங்க. இந்த பரீட்சையில் நிறைய பிள்ளைகள் மார்க்ஸு குறைவாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருத்தரும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பரீட்சையில் கவனம் செலுத்தினீங்களோ அதுக்குரிய சன்மானமும் அதுக்குரிய ஒரு ரிசல்ட்ஸ் தான் இப்போ வந்திருக்குது. ஆகவே நீங்கள் இது சம்மந்தமாக மென்மேலும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கிளாஸுகளுக்கு போங்க. டியூஷன் கிளாஸுக்கு போனீங்கன்னா அந்த படிப்பில் கவனம் செலுத்துங்க. இப்போ நாங்கள் பாடசாலையில் நானும் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறதுக்கு காரணமாக நானும் நிறைய விடயங்களை விளங்கி கொண்டேன்னு சொன்னால், அந்த பிள்ளைகள் இந்த முக்கியமான நிகழ்வுகளை நாம் படிப்பிக்கும் போது முக்கியமான உத்தியோகத்தர்களை கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு மோட்டிவேட் பண்ணும்போது பிள்ளைகள் சரியான முறையில் கவனம் செலுத்துவதில்லை. பிள்ளைகள் கவனம் செலுத்தி என்ன சம்மந்தமாக நமக்கு சொல்லித்தராங்க, ஏன் இதுக்கு பேசுகிறாங்க, இப்போ உழவெல்லாம் செலவழித்து நம்ம நிறைய செமினார்களை ஏற்பாடு செஞ்சால் கூட இந்த பிள்ளைகள் சரியான முறையில் அதை விளங்கி கிரகிக்கிற தன்மை இல்லாமல் இருக்குது. அது நான் நேரடியாக பார்த்த வகையில் கொஞ்சம் மனசு கவலையாக இருந்துச்சு. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு செஞ்சு கூட இந்த பிள்ளைகள் ஏதோ தானே ஒன்ற மாதிரி இந்த நிலவரங்களில் போயிட்டுருக்கிறதுனால இந்த நிறைய பாடசாலையில் இப்படியான நிகழ்வுகள் இருக்கும். நான் சில விடயங்களை சொல்லணுமென்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பிள்ளைகளை மட்டும் நான் பிள்ளை சொல்லக்கூடாது. இந்த ஆசிரியர்களும் அவங்களும் செய்யணும். தந்தை பாடசாலையில் படிக்கிற மாணவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஆசிரியர்களும் ரொம்ப முயற்சி பண்ணணும். நிறைய பாடசாலைகளில் இந்த கணக்கெடுக்கிறதில்ல சரியான முறையில் உங்களோட பாடசாலையில் படித்து கொடுக்க பிள்ளைகள் பயிலானா இந்த மார்க்ஸுகள் பெறுகள் குறைவாக இருந்தால் அதுக்கு காரணம் யார்? தாய் தகப்பன் இல்லை, படித்து கொடுக்குற ஆசிரியர்கள், அதிபர்கள். இவங்க தான் பொறுப்புதாரி. ஏன்னா உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தாய் தகப்பன் இந்த பிள்ளைகளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நல்ல நிலைமைக்கு சரியான முறையில் மோட்டிவேட் பண்ணி இவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க. இருந்தாலும் அந்த அதிகமான பாடசாலைகள்னு சொல்லுவார்ல, ஒரு சில பாடசாலைகள் இவ்வாறான பிள்ளைகள் ஆசிரியர்மாரும் விடுறீங்க. ஆகவே இதுக்கு பிறகு சரி என்ன செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல மார்க்ஸ் எடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு படித்து கொடுத்த ஆசிரியர்கள், அதிபர்கள் அவர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.